Hey guys, போன டைமே டெக் அப்டேட்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட்ஸில் போன டைம் மிஸ் ஆன அப்டேட்ஸும் சேர்த்து எக்கச்சக்கமான டெக் நியூஸ் இருக்கு. குறிப்பாக டைம் அதிகமாக கூடாது அப்படின்றதுக்காக ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு ரவுண்டும் இருக்கு. ஸோ அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், கண்டினியூவாக பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நண்பர்களே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் ஓகேயா, நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா, பரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. போன டைம் கேட்ட கொஸ்டின் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ணியிருந்தேன், எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணலான்னு தெரியல. ரீப்ளை பண்ணலன்னா பார்த்து சீக்கிரமாக ரீப்ளை பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த டைமும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வீலேருந்து ஏஐ பவர்ட் ஸ்பேம் சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா ஸ்பேம் சொல்யூஷன் அப்படின்னு தேடும்போது தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். இதுக்காக ஒரு தனி ஆப்பை கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ நம்ம அந்த ஆப்பில் இதெல்லாம் ஸ்பேம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாமாம். இது தவிர அவங்களே ஒரு சில ஸ்பேமும் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றத வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். அதே மாதிரி லிங்க் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதாவது மெசேஜில் ஏதாவது லிங்க் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர கால் ஸ்பேமிங் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அது தவிர காலில் வர பல்கா அவங்க கால் பண்ணும்போது பல்கா நிறைய பேருக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்க் கால்ஸ் பண்ணும்போது அதை வச்சும் அவங்க ஸ்பேம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்களாம். இது தவிர இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணுறவங்க எல்லாம் ஒரே மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஸோ அது அந்த ஏஐ அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு அதையும் பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மாதிரி ஏஐ அப்படின்றதால தன்னைத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கம்பெனிஸ் ஸ்பேம் கால்ஸை கட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை எட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். அநியாயத்துக்கு வருது போட்டு கொள்றாங்க, சீக்கிரமாக பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ ஆனா கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி சொல்கிறத நிறுத்து. எனக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியும், என் செல் முடிஞ்சிட்டுன்னு பார்த்து கடுப்பேற்ற யாருக்கெல்லாம் அது கடுப்பாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து டெக்னாலஜி V Fold 2 V Flip 2 ரெண்டையும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. போன டைம்லேருந்து நிறைய அப்டேட்டோட வருது காய்ஸ். ஆமாம், டெக்னோவோட இந்த V Fold 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரெண்டு பக்கமும் கார்னிங் ஒரு லாக்டஸ் பிக்டஸ் ப்ரொடக்ஷனோட வருது. இந்த டைம் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9000+ அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது. 9400 வந்துருச்சு. இப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடில் இருக்கிற மொபைலுக்கு 9000 ப்ராசரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது போக அந்த ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8020 அப்படின்ற ப்ராசரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது சீக்கிரமா, அவ்வளோதான். அடுத்து ரியல்மியோட GT Neo 7 எப்போ வரப்போகுதுன்னு தெரியுமா? தெரியலையா? அச்சச்சோ, இந்த வீடியோவை பாருங்க. இதில் நான் அடுத்த மாதம் வரப்போகிறேன், அதாவது இந்த மாதம் வரப்போகிற எல்லா மொபைலையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிடிக்கும், செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது ரியல்மியோட GT Neo 7 7000 mAh பேட்டரியோட இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரி தான், ஆனால் மொபைல்லாம் பெருசாகவும் நினைக்காதீங்க, இன்னமும் ஸ்லிம்மாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் யாரும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதில் யூடியூப் அதெல்லாம் கிடையாது, ஆனால் இது நாங்கள் படிப்படியாக ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்டவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி கெட்டு போகிறாங்க. ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அதுக்கான பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஆஸ்திரேலியாவில் சோசியல் மீடியாஸ் எல்லாம் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பேன் ஆக போகுது. அடுத்து அதே அப்கமிங் மொபைலில் நான் ரியல்மியோட Neo 10 பற்றி ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தது Neo 10க்கு தான்ப்பா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ சைனாவில் ரியல்மி Neo 10, 10 Pro ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்புறம் ப்ரைஸை ஷேர் பண்ணுறேன். இந்த ரியல்மி Neo 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 ப்ராசஸர், 50 MP மெயின் கேமரா, 6100 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்தது. அப்படியே Neo 10 Pro போயிட்டீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய சேஞ்ச் என்னன்னா அந்த ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9400+ அப்படின்ற ப்ராசஸரோட வருது. 8 Gen 3யோட வந்தாலுமே Neo 10ஓட பிரைஸ் 28,000 ரூபாய்க்கும், அதே மாதிரி Neo 10 Proவோட பிரைஸ் 37,000 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்தியாவுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் போனால் கூட ஒரு நல்ல டீல் தான், கண்டிப்பாக ஒரு பெட்டரான டீல். அது மாதிரி Neo 10மே 30-32,000 ரூபாய்க்குள்ள இந்தியாவுக்கு வரும். சூப்பரான டீல், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நீங்க உபர் அதிகமாக யூஸ் பண்றீங்களா? உபர் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஆஃபரும் இருக்கு. இதை லான்ச் பண்ணியிருக்க பிரைஸ் 150 ரூபாய் அப்படின்றது. ஸோ நீங்க உபரோட ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதை வெறும் 39 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும். இது கூடவே உங்களுக்கு ஜொமேட்டோட கோல்டன் பாஸ்
கேமராஸும் ஃப்ரீயாக கிடைக்குமா. ஸோ ஒரு பெஸ்ட் பெனிஃபிட். நீங்கள் வந்து அடுத்தடுத்து எடுக்கிறது எடுக்காது உங்கள் இஷ்டம். இப்போதைக்கு நீங்கள் உபர் யூஸ் பண்ணுவீங்க, ஜொமேட்டோ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வெறும் 39 ரூபாய்க்கு இது கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் முடிகிறதுக்கு முன்னாடி அள்ளிக்கோங்க. என்னெல்லாம் எடுக்க முடியாது, எங்கள் ஏரியாவில் உபரும் கிடையாது, ஜொமேட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் ஹோட்டல் இருக்கிறதே பெரிய கஷ்டம், ஒரே ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஃபுல்லாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு 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 டக்குன்னு சொல்கிறேன். ரியல்மியோட GT7 Pro இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள ரியல்மியோட GT8 Pro வந்து 8000 mAh பேட்டரியோட 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பப்போ போகோவோட F7 சீரிஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது போகோவோட F7 Ultra அப்படின்ற ஒரு மொபைல் FCC டேட்டா பேஸ்ல ஹிட்டிங் ஆயிருக்காம். மொபைல் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு கேமிங் மொபைலா Snapdragon 8 Elite ப்ராசஸரோட வர வாய்ப்பு இருக்கு. ரியல்மியோட GT Neo 7ல நான் வந்து 7000 mAh பேட்டரி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னேன். இது தவிர கன்ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு டீடைல், இதனோட ப்ராசஸர் Geekbench கோர்ஸ் வந்திருக்கு. இதன் மூலமா இது MediaTek Dimensity 9300+ ஓட வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீக்கிரமா லான்ச் ஆகும். நத்திங் இருந்து அடுத்த வருஷம் 3 போனை லான்ச் பண்ண போறாங்களாம். 2025ஓட முதல் கால் பகுதியிலே 3 போன் நத்திங் 3 Pro அது போக CMF-ல ஒன்னு மொத்தம் 3 போன் வர வாய்ப்பு இருக்காம். Snapdragon இருந்து 8 Elite மாதிரி 8S Elite அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ண போறாங்க. இதனோட பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 Gen 2க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஆனா விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. iQOட Neo 10 எப்படா இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும்போது iQல இருந்து Neo 10R அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வர இந்தியால வாய்ப்பு இருக்கு. சோ என்ன மொபைலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆப்பிளோட இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா $10 மில்லியன் இருக்காம். சோ ரொம்ப 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 பெரிய மார்க்கெட் ஷேர் இது இந்தியால ஆப்பிளுக்கு. சோ இங்க ஆப்பிளோட மொபைல்ஸும் அதிகம் சேல் ஆகிறதுனால ஆப்பிள் ரொம்ப அதிகமா வேகமா growth ஆயிட்டு இருக்காங்க. ரியல்மியோட 14 Pro சீரிஸ் டிசம்பர்ல லான்ச் ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஜனவரி 22ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லீக்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அமேசான்ல இருந்து நியூ ட்ரை அண்ட் பை சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்து வந்திருக்காங்க. இதன் மூலமா உங்களால ஒரு மொபைலை வாங்கி ஒரு 20 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்க 149 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். வாங்குனீங்கன்னா அந்த 149 ரூபாய் கம்மி பண்ணிடுவாங்க. வாங்கல அப்படின்னா அதை நீங்க கொடுத்துடணும். இது இப்போதைக்கு OnePlus-ஓட ஃபோல்ட் மொபைல் மட்டும் அவைலபிளா இருக்கும். உங்க ஏரியால இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ரேபிட் ஃபயர் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.